11th எக்கனாமிக்ஸ் ஊரக பொருளாதாரம் புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். எது ஊரக பகுதியின் அடிப்படை அலகாக கருதப்படுவது? வருவாய் கிராமம். எது ஊரக பகுதியை கண்டறியும் பண்பு? குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி. ஊரக பொருளாதாரத்தின் முக்கிய இயல்பு வேளாண்மையை சார்ந்திருத்தல். 2011 கணக்கெடுப்பின் மொத்த மக்கள் தொகையில் ஊரகத்தில் வாழும் மக்கள் தொகை சதவீதம் 60%. தேவைக்கு அதிகமாக வேலையில் ஈடுபடும் மக்களின் நிலைமை மறைமுக வேலையின்மை. இரண்டு முற்றிலும் வேறுபட்ட தன்மைகளை தொடர்புபடுத்தி குறிப்பது இரட்டைத்தன்மை. ஊரக பகுதி ஊரக மக்கள் மற்றும் ஊரக வாழ்க்கையை மேம்படுத்துதல் என்பது ஊரக மேம்பாடு. ஊரக பொருளாதாரத்தில் வேளாண்மை பிரச்சினைக்கு தொடர்புடையதாக கருதப்படுவது சிறிய அளவு நில உடைமை. ஊரக பகுதியில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரி அளவு 2400. ஊரக ஏழ்மைக்கான காரணத்தை சுட்டுக. வேளாண்மை சாரா வேலையின்மை. மறைந்திருக்கும் வேலையின்மைக்கு மற்றொரு பெயர் என்ன? மறைமுக வேலையின்மை. குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் வேலைவாய்ப்பு பெறுவதை எப்படி கருதுவது? பருவகால வேலைவாய்ப்பு. ஊரக தொழிற்சாலைக்கான உதாரணம் தருக. பாய் தயாரிக்கும் தொழில். இந்தியாவில் உள்ள ஊரக குடும்பங்களில் கடனாளிகளின் பங்கு எவ்வளவு? 4/3 இந்தியாவில் ஊரக கடனுக்கு காரணமாக கருதப்படுவது ஏழ்மை. எந்த வருடம் வட்டார ஊரக வங்கி பயன்பாட்டுக்கு வந்தது? 1975. முத்ரா வங்கி அமல்படுத்தப்பட்ட ஆண்டை குறிப்பிடுக. 2015. தேசிய ஊரக சுகாதார பணி அமல்படுத்தப்பட்ட ஆண்டை குறிப்பிடுக. 2005. ஊரக சாலையின் பயன்பாடாக கருதப்படுவது ஊரக அங்காடி வசதி, வேலைவாய்ப்பு, ஊரக வளர்ச்சி. பதில் மேற்கண்ட அனைத்தும். இந்திய விவசாயி கடனாளியாக பிறந்து கடனாளியாக வாழ்ந்து கடனாளியாக இருந்து கடனையே சந்ததிக்கு விட்டு செல்கிறான். இந்த தொடரை கூறியவர் யார்? சர் மால்கம் டார்லிங்.